குரு ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் தேதி ஏப்ரல் 2026 வியாழக்கிழமை. மேஷம், ரிஷபம், மிதுனம் 3 ராசிக்கான தினப்பலன். மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திரன் இந்நாளும் தனுசில் தான் இருக்கின்றது. ஆனால் நட்சத்திரம் சுக்கிரன் நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்தில் இருக்கின்றது. உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் இருக்கின்றது. 9ஆம் இடத்தில் சந்திரன் தேய்பிரை சந்திரனை இருப்பதால் அது பூராட நட்சத்திரத்தில் அமர்ந்து இருப்பதால் தேய்பிரையாக இருந்தாலும் சந்திரன் நட்சத்திரம் சுக்கிரன் நட்சத்திரம் இருந்தாலும் உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் இருப்பது, பரணி நட்சத்திரத்தில் இருப்பது சிறப்பானது தான். தந்தை வழி உறவுகள்லாம் ஒரு மேம்பட்டதாக இருக்கும். உங்களுடைய லாபம் அதிகரிக்கும். மூத்த சகோதரர்கள் தொடர்புடைய விஷயங்களாக மேம்படும். 3ஆம் வீட்டில் இருந்த குரு உங்கள் 7ஆம் பறைய சொந்த வீட்டை சந்திரனை பார்க்கறதுனால எல்லாம் கணவன் மனைவி உறவு, காதலங்காதை உறவு, நட்புகள் உறவு, தொழில் சார்ந்த நிலை எல்லாம் மேம்படும். ஏன்னா 12ல் 3 கிரகம் இருந்து அது 6ஆம் வீட்டை பார்ப்பது தான் உணர்ச்சிகளை முன்னப்பின்ன ஏற்ற இறக்கம் இருக்கும். அது உடல் மனம் உணர்வுகளை பாதிக்காமல் பார்த்துக்கொள்ளுங்கள். முக்கியமாக வாகனங்கள் செல்லும்போது கவனமுடன் செல்லுங்கள். தாய் வழி உறவுகளாக மேம்படும். வேலை தொழிலில் தான் கொஞ்சம் முன்ன பண்ண ஒரு விதமான வேகமாக செய்கிற தொழிலெலாம் ஒரு விதமான மந்தத்தனத்தையோ தடை கொண்டு ஸ்லோவாக தான் நகரும். மறுபடியும் மாணவன் கல்வி, படைப்பட்ட சிந்தனை, குழந்தைங்க நல்லா எல்லாம் மேம்படும். உங்களோட பேச்சு, எழுத்து, சிந்தனை எல்லாம் நன்றாக இருக்கும். இருந்தாலும் அது பிறருக்கு அது மனக்கசவையும் பிரச்சனையும் கொண்டு போகாது. போது மட்டும் விவாதங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஆலை வழிபாடு, தியான, யோகா செய்து வாருங்கள். வாழ்க வளமுடன். ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்றும் தொடர்கின்றது. ஆனால் 2ல் குரு இருந்து சந்திரன் 7ஆம் பார்வையாக அந்த 8ஆம் இடத்தை பார்ப்பது அது பெரிதளவு பாதிக்காது. உங்கள் ராசிநாதனும் 12ல் இருப்பதால் ஆடம்பரம், பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஒரு விதமான மன சஞ்சலம் இருக்கும். அது குடும்பம் சார்ந்த தொடர்புடைய கொண்டதாக இருக்கும். அதில் மட்டும் கவனித்து தவிர்த்து கொள்ளுங்கள். உங்கள் 5ஆம் வீட்டை கண்ணியை 3 கிரகம், மீனத்தில் 3 கிரகம் பார்ப்பது பிள்ளைக்கு நலன் சார்ந்த விஷயங்கள், உங்கள் படிப்பாட்டு சிந்தனை, மாணவன் கல்வி, இதெல்லாம் ஒரு விதமான ஒரு விதமான பின்தங்கிய நிலை, ஒரு உணர்ச்சிகளை ஏற்ற இறக்க சூழல் கொண்டு இருக்கும். அது சார்ந்த கவலைகள் உங்களுக்கு வருவதாக இருக்கும். உங்கள் 6ஆம் இடத்தும் செவ்வாய் பார்க்கின்றது. உங்கள் ராசிநாதன் பார்ப்பதால் உடல் மனம் இதில் கொஞ்சம் ஏற்ற முடியதாக இருக்கும். 2ல் குரு இருந்து 5, 7, 9 பார்வை பார்ப்பது சிறப்பு தான். குடும்ப சார்ந்த சுப நிகழ்வுகள், விட்டு போன இதெல்லாம் மீண்டும் புதுப்பிக்கிற தனம் இருக்கும். குடும்ப சார்ந்த உறவு முறையில் மற்றும் தொழில், வேலைவாய்ப்பு, பணவரவு எல்லாம் சிறப்பாக இருக்கும். சந்திராஷ்டம் மட்டும் தொடர்வதால் விஷயங்களை கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்கள். வாழ்க வளமுடன். மிதுன ராசிக்காரர்களுக்கு 7 சந்திரன் பூராட சுக்கிரன் பூராட நட்சத்திரத்தில் இருக்கின்றது. சுக்கிரன் 11ல் இருக்கிறதுனால உங்களுக்கு சிறப்பான நாளாக தான் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் 9ல் ராகுடன் இருக்கிறதுனால தொலைத்தொடர்பான விஷயங்கள், உங்கள் எழுத்தாற்றல், பேச்சாற்றல், கருத்தாக்கமான சிந்தனைகள், படைப்பாட்டு சிந்தனைகள் எல்லாம் மேலோங்கதாக இருக்கும். புதன் 7ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை கேது பார்ப்பது உங்களுடைய வயது குறைந்த சகோதர உறவும் மேம்பட்டதாக இருக்கும். உள்ள ஆன்மீக சிந்தனையும் அதிகரிக்கும். தாய் வழி உறவுகள்லாம் மேம்பட்டதாக இருக்கும். 3 கிரகங்கள் கூட்டு கிரகங்கள் 4ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பது தாய் வழி சார்ந்த உறவுகளை அந்த உணர்ச்சிகளை ஏற்ற இருக்கும். இருந்தும் எல்லாம் சுப நிகழ்வுகள்லாம் சிறப்பாகவே நடந்து